இன்னைக்கு நாற்காலிக்கு நேத்து கட்சி ஆரம்பிச்சாலாம் இன்னும் 2 வருஷத்துல நான் முதலமைச்சர் நாற்காலிக்கு வரப்போறேன்ட்டு என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிற. நெஞ்சில் குடியிருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா குடியிருக்கவே எப்ப வேணாலும் காலி பண்ணிட்டு போயிருவேன். என் தலைவர் தான் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்னார். உடன்பிறப்புங்கிற வார்த்தை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும். ஆனால் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. குடியிருக்கிறவன் வாடகைக்கு குடியிருப்பேன், லீஸுக்கு குடியிருப்பேன், ஓசியில கூட குடியிருப்பேன், எங்க குடியிருக்கிறோம் தெரியாமையே குடியிருப்பேன். அவன் என்னைக்கு வேணாலும் காலி பண்ணிட்டு போயிருவான். பணம் கொடுத்தா ஓடிடுவேன், பணம் கொடுத்தா வருவேன், பணம் இல்லைன்னா ஓடிடுவேன். தொடங்கின வார்த்தையே தப்பு. நெஞ்சிலே குடியிருக்கும் சொன்னது பிற்பாடு திருப்பி நேத்தையும் வேற சொல்றாரு. அதனால குடியிருக்கிறவன் என்னைக்கு வேணாலும் போயிருவேன். நேத்து கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கை நீட்டி கேள்வி கேட்கின்ற காலம். இன்னைக்கு கட்சியை ஆரம்பிச்சு 2வது வருஷத்திலே ஆட்சியை பிடிப்பாங்கிறான். இதெல்லாம் நடக்கிற காரியமா? இன்னைக்கு விளம்பரம் போடுவாங்க பாத்திருக்கீங்களா? 5 நாட்களில் தொப்பை குறைய வேண்டுமா? எங்களிடம் வாருங்கள். சிகிச்சைக்கு முன், சிகிச்சைக்கு பின். சிகிச்சைக்கு முன் இப்படி இருப்பாரு, சிகிச்சைக்கு பின் அப்படின்ட்டு அப்படி ஒல்லியா நம்ம மாநகர செயலாளர் சுப்பிரமணியம் மாதிரி நட்ஸ்ன்னு இருப்பார். 5 நாளில் உங்கள் தொப்பை குறைந்து விட்டது பார்த்தீர்களா? அதிக பணம் செலவு செய்ய வேண்டாம், 5000 ரூபாய் கட்டுங்கள், 5 நாட்களில் குறைத்து விடுவோம் அப்படின்னு அங்க போய் 5000 ரூபாய் பணத்தை கட்டி அவன் கொடுக்கறதெல்லாம் தின்னுபுட்டு குறைஞ்ச மாதிரி தெரியும். திருப்பி 15 நாள் கழிச்சு 8 மாசம் ஆன மாதிரி இப்படி வாரேன். ஏண்டா 5000 ரூபாய் வாங்கிட்டு குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு, ஆனா திருப்பி வெங்க வச்சுட்டாங்க. அதே மாதிரி டிவியில விளம்பரம் போடுவான். 6 நாட்களில் உங்களுக்கு தரும் சிவப்பழகை. கருப்பாக இருக்கிறீர்களா? கவலை வேண்டாம், எங்கள் கிரீமை போடுங்கள். 10 நாட்களில் சிவப்பு. முதல்ல அவனை பார்த்த மாப்பிள்ள வேணான்றாரு. 5 நாள் கிரீம் போட்டோன்னா பொண்ணை கட்டிக்கிடுவாரு. இப்படி காட்டுவான். எதுல? இதெல்லாம் சினிமா விளம்பரத்துக்கு நல்லா இருக்கும். இப்போ ஒரு விளம்பரம் பார்த்திருக்கீங்களா? ஒரு பேஸ்ட், ஏதோ ஒரு பேஸ்ட் எடுத்து பல்லு விளக்குவான் ஒருத்தன், அப்படின்னு ஊதுவான். ப்ளூ கலர்ல புகை வரும். அந்த பக்கம் போற பொம்பளை பிள்ளைய பேட் ஸ்மெல், ஐ டோன்ட் லைக் யூ அப்படின்ட்டு போவாளுங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி பேஸ்ட விளக்குவேன். விளக்கணும்னா ஊதுவான், சிவப்பு கலர்ல புகை வரும். அந்த பிள்ளைய எஸ் ஐ லவ் யூ. ஏண்டா வாயில விடுற புகைய உறிஞ்சிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை லவ் பண்ணுமாடா? இதெல்லாம் விளம்பரத்துக்கு சினிமாவுக்கு வேணா நல்லா இருக்குமே ஒழிய, ஒரு அரசியல் இயக்கம் தொடங்கி அது எவ்வளவு பெரிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கு. என்னமோ மியூசிக்கல் சேர்ல ஓடி வந்து நடுவுல உட்கார்ற மாதிரி நேத்து கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை கை நீட்டி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்று நான் சொல்லுகிறேன், the Rome cannot be built in a single day. ஒரே நாளில் கட்டப்பட்டது ரோம் அரண்மனை அல்ல, பல ஆண்டு காலம் கட்ட வேண்டும். அதுபோல பல ஆண்டு காலம் பல வரலாற்று திருப்பு முனைகளை சந்தித்து கட்டப்பட்ட ஒரு மாபெரும் இரும்பு கோட்டை தான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேள்வி கேட்டுக்கொண்டு ஒரு குரூப்பு, அதுகளை பத்திலாம் மேடையில பேசி இந்த மேடையை கேவலப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. காரணம் என்னவென்றால், இன்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்த கட்ட தலைவர் உருவாயிட்டார், என் தம்பி உதயநிதி ஸ்டாலின். ஏதோ திடீர்னு அவர் வந்தோன்னே, காலேஜ் முடிச்சுட்டு வந்தோன்னே, வாப்பா துணை முதலமைச்சர் உட்காரு அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்ச மாதிரி, எவ்வளவு படிப்படியாக தன்னை செதுக்கி இந்த நிலைமைக்கு வந்தார் அப்படிங்கிறத எத்தனை மேடைகள் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அவர் பல போராட்டங்கள்ல சந்தித்து கல்யாண மண்டபத்தில் சிறையில் ஒரு நாள் 2 நாள்லாம் இருந்துட்டு ரிலீஸ் ஆகி வந்திருக்காரு. முதலில் அவர் கலந்து கொண்ட போராட்டம்
போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நிரந்தரமான அந்த ஊதியத்தை வழங்க வேண்டும் என்பதற்கான போராட்டத்தில் தான் முதல்ல போக்குவரத்து தொழிற்சங்க போராட்டத்தில் கலந்து கொண்டு அவரை அரெஸ்ட் பண்ணி கல்யாண மண்டபத்தில் வச்சிருந்தாங்க. நீட் தேர்வுக்காக 5 முறை தெருவிலே இறங்கி போராடியவர் தான் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின். அதே மாதிரி அவர் 2019 அந்த தேர்தலில் அவர் பரப்புரையில் ஈடுபட்டு 234 தொகுதிகளிலும் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு, அப்ப கட்சிக்காரங்க கேட்கிறாங்க, பத்திரிகை நிருபர்கள் கேட்கிறாங்க, நீங்க அரசியலுக்கு வருவீர்களா? இவ்வளவு அருமையா மேடையில 234 தொகுதிகளையும் பிரச்சாரம் பண்றீங்களே, அரசியல்ல தேர்தலில் நிப்பீங்களான்னு கேட்டோன்ன, தேவைப்பட்டால் தேர்தலில் நின்று மக்களின் ஆதரவோடு அரசியலுக்கு வருவேன் என்று ஜனநாயகத்தில் நம்பிக்கை வைத்து பத்திரிகையாளர்களிடம் பதில் சொன்ன தம்பிதான் என்னுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அப்படி படிப்படியாக வந்து அதுக்கப்புறம் அவர் முரசொலி பத்திரிகையினுடைய நிர்வாக இயக்குனராக பொறுப்பேற்று அந்த பத்திரிகையினுடைய பவள விழாவை அனைத்து இந்திய பத்திரிகையாளர்களை எல்லாம் வரவழைத்து ஒரு பெரிய விழாவை நடத்தி காட்டி தலைவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஒரு பத்திரிகையினுடைய பவள விழாவை இவ்வளவு அழகா நடத்தினாரே, அப்ப இவர்கிட்ட செயல்திறன் இருக்கு அப்படின்ட்டு அன்றே கணித்து, அதுக்கப்புறம் அவர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலே சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு எம்எல்ஏ ஆகி அந்த தொகுதியிலே ஒரு எம்எல்ஏ என்னென்ன பணியெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை பணிகளையும் செஞ்சார். கழிப்பறைகளுக்குள்ள உள்ள போய் அது எப்படி இருக்கிறது என்று பார்த்து அதை சரி செய்ய வேண்டும் என்று அந்த இடத்திலே ஆணை பிறப்பித்து அந்த தொகுதி முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போதும் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட போதும் அந்த தொகுதி மக்களை மிகப்பெரிய கண்காணித்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றவுடன் அதுக்கப்புறம் தான் அவருக்கு அமைச்சர் பதவி, விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அந்த விளையாட்டுத்துறை அவர் பொறுப்பேற்றவுடன் அகில உலக விளையாட்டு போட்டிகள், அகில உலக செஸ் போட்டியை நடத்தினார். ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்தி காட்டினார். கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை தொடக்கி வைத்து உலகமே விளையாட்டுத்துறையை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ற பொறுப்பை சிறப்பா செஞ்சார். விளையாட்டுங்கிறது இன்னைக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இன்னைக்கு ஒலிம்பிக்ங்கிற விளையாட்டு எப்படி வந்துச்சு? கிரேக்க நாட்டில் ஒலிம்பஸ்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலையில தான் கிரேக்க நாட்டை படைச்ச கடவுள் இருக்காருன்னு அந்த மக்கள் நம்புறாங்க. இன்னைக்கும் ஒலிம்பஸ் மலை, அந்த மலைக்கு கீழே விளையாடுற விளையாட்டு, அங்கதான் விளையாட்டுங்கிறதே தொடங்குச்சு. அதனாலதான் அந்த விளையாட்டுக்கு பேரு ஒலிம்பிக் விளையாட்டுன்னு பேர் வந்ததுக்கு அதுதான் காரணம். ஒரு விளையாட்டு வீரன் தான், அவனுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது, இனம் கிடையாது. ஒரு டீம்ல இறங்கிட்டான்னா அந்த டீமோட வெற்றிக்காக ஒரு விளையாட்டு வீரன் ஜாதி மதம் பார்க்காம விளையாடுவான். அப்படிப்பட்ட ஜாதி மத இன வேறுபாட்டை ஒழிக்கின்ற விளையாட்டுத்துறை அமைச்சராக சிறப்பாக செயல்பட்டதனாலதான் இன்று அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி. அடுக்கடுக்காக தன்னுடைய வளர்ச்சியை உறுதி செய்த ஒரு தலைவருக்கு தான் இன்னைக்கு நம்ம பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா அதிமுக ஐயோ ஐயோ இப்ப ஒரு பங்கன் ஒண்ணு நடத்தினாங்க. VN ஜானகி அம்மாவோட 100ஆண்டு விழா. அந்த அம்மா ரத்த கண்ணீர் வடிச்சு செத்துறண்டா நானு அப்படின்ட்டு நொந்து போய் இறந்து போனவங்க. அவங்களுக்கு இப்ப 100ஆண்டு விழா கொண்டாடி அதுலயும் திமுகவை காப்பி அடிச்சு நம்ம 30 விழால முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை கூட்டத்தில் உட்கார வச்சு ஏஐ தொழில்நுட்பத்தில் என் தலைமை அந்த மஞ்ச துண்டை போட்டுட்டு பக்கத்துல நம்ம தளபதி அவர்கள் பக்கத்துல உட்கார்ந்து, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, என் தம்பி ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கும் இந்த 30 விழாவிலே நான் கலந்து கொள்வதிலே பெருமை அடைகிறேன். தலைவரே மேடையில பேசின மாதிரி எல்லாம் கைதட்டி அவ்வளவு மகிழ்ச்சி. அதே மாதிரி எம்ஜிஆரை கொண்டு பேச வச்சாங்க. உண்மையிலேயே எம்ஜிஆர் என்ன பேசியிருப்பாரு? இப்படியா பேசியிருப்பாரு? அவர் என்ன பேசினாரு தெரியுமா? அதுல என் ரத்தத்தின் ரத்தமான உடம்புல என் தம்பி எடப்பாடி பழனிசாமி
தன்னுடைய உழைப்பால் இந்த கட்சியை மிக சிறப்பாக வழிநடத்துகிறார் செஞ்சார். அவரை மிஷின்ல கொண்டு வந்து பொய் சொல்ல வைக்கிறான். அவர் என்ன நினைக்கிறாரு, செவனேன்னு நான் மெரினா பீச்சில் படுத்து கிடக்கிறேன், என்னைய திருப்பி கொண்டு வந்து உலக புறாடு பொய்ய சொல்ல வைக்கிறாங்களே. ஏண்டா நான் வேண்டாம், உங்களுக்கு என்னடா துரோகம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இப்படி பேசுறாரு. உண்மையிலே என்ன பேசியிருப்பாரு? என் ரத்தத்தின் ரத்தமான உடம்புக்காக நான் ஆரம்பித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல வெற்றிகளையும் தோல்விகளையும் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருந்தது. ஆனால் என் அருமை தம்பி எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து கொடுக்கப்பட்ட கழுதையை கட்டெரும்பாக்கி அதை கொசுவாக மாற்றுவன் இந்த எடப்பாடி பழனிசாமி தான். இந்த இடத்திலே வந்து பேசுவதற்கு நான் வேதனைப்படுகிறேன், அவமானப்படுகிறேன். இப்பெல்லாம் என்னை இனிமே கூட்டு வராதிங்கடா, நன்றி வணக்கம் அப்படின்ட்டு போயிருப்பாரு. அறிவு வேணாம், அவரை திரும்ப கூட்டிட்டு வந்து உண்மையிலே இந்த ஜெயலலிதா அம்மாவை நான் கையெடுத்து கும்பிடுறேன். இந்த குரூப்புகளை எல்லாம் எப்படித்தான் வச்சு அந்த அம்மா மேய்ச்சோ, உண்மையிலே அந்த அம்மாவை பாராட்டணுங்க. இவங்க இந்த குரூப்புகளை எப்படித்தான் மேய்ப்பு, உண்மையில பெரிய கஷ்டம் தான். ஒன்னொன்னு ஒவ்வொரு குரூப்பா இருக்கு. திடீர்னு ஒருத்தன் பார்த்தா நான் செருப்பு இல்லாம நடந்து வரேங்கிறேன், அம்மாவுக்காக என் பதவியை ராஜினாமா பண்றேங்கிறேன், 4 கால் பாய்ச்சல்ல நடந்து போறேன், காரு டயரை கும்பிடுறேன், பிளைட்டை பார்த்து கும்பிடுறேன். இவங்களெல்லாம் எப்படி? 1001 ஒரு வசனம் வரும், பார்த்திருப்பீங்க. எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடுவார், ஃபர்ஸ்ட் படம் சீன் அதான். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை அப்படின்னா ராமதாஸ் சொல்றாரு. பூங்கொடி, இந்த தீவு விரைவில் சொர்க்கபுரி ஆகிவிடும் போல் இருக்கிறதே. உடனே ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்க, எல்லாம் நமக்கு வாய்த்த அடிமைகள் தான், அவர்களுடைய உழைப்பால் இந்த தீவு சொர்க்கபுரி ஆகிவிடும். அப்ப இந்த அதிமுக காரங்களை பத்தி ராமதாஸ் ஒரு அருமையான பதில் சொல்வார். நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள், ஆனால் வாய் தான் காது வரை இருக்கிறது அப்படிம்பார். வாய் தான் காது வரைக்கும் இருக்கு. அதுல முதல் வாய் யாருன்னா டி ஜெயக்குமார்ங்கிற முன்னாள் அமைச்சர் தான். அந்த வாயால தான் கூட்டணி நாசமா போனது. இன்னொருத்தர் எங்க ஊருக்காரரு, எங்க எம்எல்ஏ யாரு, ஐயா எங்க அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன். அந்த கட்சியை கொள்றதுக்குன்னே வர பொருளாளரா வச்சிருக்காங்க. கள ஆய்வுல பேசுறாரியா, கள ஆய்வு எங்க அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன். நம்ம கட்சிக்காரங்க காசு வாங்காம ஒருவேளை வேலை வாங்க மாட்டாங்கிறேன். நடு ரோட்டில் லுங்கிய இடுப்பு வரைக்கும் தூக்கி கட்டிக்கிட்டு காசு விடுறேங்கிறேன். கூட்டணிக்கு வாடான்னா 200 கோடியும் 20 சீட்டும் கேட்கிறேன். அண்ணே வேணாமண்ணேன்னு பின்னால வேட்டியை பிடிச்சி இழுக்கிறேன். அட விடுறா, இருக்கதானே சொல்றேன். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன பேசிவிட்டாரு, நமது கட்சியில் மிகப்பெரிய உழைப்பை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நமது பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அயராத உழைப்பில், அவருடைய மிகப்பெரிய திறமையால் நாம் எதை சாதிக்க போகிறோம் என்று சொன்னால், 2026 ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்கும் வரை ஓய மாட்டோம். யாரு ஒரு எதிர்கட்சியில் இருக்க பொருளாளர் மனசிலேயே என் தலைவன் முதலமைச்சர் ஆவார்னு சொல்றாருன்னா, அவரு மனசிலேயே ஊறி இருக்குன்னா அப்புறம் சாதாரண மக்கள் அவரை திருப்பி முதலமைச்சர் ஆக்குறதுக்கு யோசிக்கவாயா செய்வான்? இன்னைக்கு என் சகோதரிகள்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இந்த நாட்டில் பெண்களை பற்றி பழைய காலத்துல எப்படி பெண்களை எல்லாம் எப்படி வச்சிருந்தாங்க. பொது இடத்துல பெண்கள் வந்து நிக்க கூடாது, பெண்கள் பொது இடத்துல ஆண்களுக்கு முன்னால நிக்க கூடாது. எங்க பாட்டியும் தாத்தாவும் இருக்கிற போட்டோவை நான் வீட்டுல பாக்குறேன். தாத்தா சேர்ல உட்கார்ந்து இருக்காரு, 3 அடி தில்லி கிளவி நிக்குது. அவர் பக்கத்துல என்னவா வீட்டுக்காரர்ல. ஏன் அப்படின்னா பொம்பளை அப்படித்தான் வச்சிருந்திருக்காங்க. அவரை கல்யாணம் பண்றது பண்ணி அவர் மூஞ்சிய பாக்குறதுக்கே 3 வருஷம் ஆயிருச்சு எனக்கு. யாரு? எங்க பாட்டி.
முகத்தை பாக்குறதுக்கே 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அதுக்குள்ள 2 பிள்ளை பிறந்துருச்சுங்குது. முகத்தை பார்க்காமையே 2 பிள்ளை பத்து. அதெல்லாம் பெண்கள் அப்படி வச்சிருந்திருக்காங்க. வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது, குனிஞ்சதலை நம்புறாம நடக்கணும், அடக்க ஒடுக்கமா இருக்கணும், படிக்க கூடாது. அந்த ஒரு கணவனை இழந்துட்டா மொட்டையடிச்சு வீட்டு மூளையில உட்கார இருக்கணும். இதெல்லாம் பெண்கள் மீது விதிக்கப்பட்ட கொடுமை. அவங்க பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது, கல்லூரியில படிக்க கூடாதுன்னு. ஓட்டு போடுறது கூட பெண்களுக்கு உரிமை இல்லாம இருந்துச்சு. ஆண்கள் மட்டுமே எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு தேர்தலில் பங்கேற்று கொண்டிருந்த நேரத்தில் திமுகவின் தாய் கழகமான நீதி கட்சி தான் பெண்களுக்கு முதல்ல ஓட்டுரிமையை வாங்கி கொடுத்த கட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாய் கழகமான நீதி கட்சி. அதுக்கப்புறம் தந்தை பெரியார் 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மாநாட்டில் தான் சொல்றாரு பெண்களை பார்த்து, பெண்களுக்கு என்னைக்கு வீட்டில் சொத்து உரிமை சட்டமாக்கப்படுகிறதோ அன்னைக்கு தான் இந்த பெரியார், இந்த ராமசாமி நிம்மதியா தூங்குவேன்னு சொன்னார். எப்ப? 1929ல. சுதந்திரம் அடைந்த பிறகு அண்ணல் அம்பேத்கர், இன்னைக்கு அம்பேத்கரோட புஸ்தகத்தை வெளியிடுறேன்ட்டு ஒரு குரூப், அவங்கெல்லாம் அம்பேத்கரை பத்தி பேசுறதுக்கே அருகதையற்றவர்கள். அந்த அம்பேத்கரோட புஸ்தகத்தை எடுத்து வெளியிட்டுட்டு என்னமோ அம்பேத்கருக்கு பெரிய சேவை செஞ்சிட்ட மாதிரி சொல்றாங்க. புத்தகத்தை வெளியிடுறது மட்டும் ஒரு அம்பேத்கருக்கு செய்யக்கூடிய மரியாதை அல்ல. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பேப்பர்ல சர்க்கரை அப்படின்னு எழுதி உப்புமால தொட்டு தின்னா இனிக்குமா? இதத்தான் எங்க தலைவர் சொல்லுவாரு, சீனி சக்கரை சித்தப்பா, சீட்ல எழுதி நக்கப்பான்னு. அம்பேத்கருடைய நூலை வெளியிட்டு விட்டு ஏதோ அம்பேத்கருக்கு பெரிய சேவை செய்த மாதிரி, அவருக்கு மரியாதை செய்த மாதிரி சொல்லுகிறார்கள். ஆனால் அம்பேத்கர் இந்தியாவினுடைய சட்ட அமைச்சராக பொறுப்பேற்று அவர் ஒரு சட்ட தீர்மானத்தை கொண்டு வர்றார். பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட வேண்டும்னு ஒரு தீர்மானம் கொண்டு வர்றார். அந்த தீர்மானத்தை அன்னைக்கு இருந்த சனாதன சக்திகள், அன்னைக்கு இருந்த பிற்போக்கு சக்திகள், பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்பட்டால் அவர்கள் வீட்டுக்கு அடங்கி நடக்க மாட்டார்கள், குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும், பெண்களுக்கு அதிக உரிமை கொடுக்கப்பட்டால் ஆண்களுடைய சுதந்திரம் பறி போயிடும், குடும்ப வாழ்க்கை அமைதி இல்லாம போயிடும், அதனால பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுக்க கூடாதுன்ட்டு அன்னைக்கு அம்பேத்கருடைய தீர்மானம் நிறைவேற்றப்படாமல் அந்த தீர்மானத்தை தூக்கி எறிந்து விட்டார்கள். அப்ப அம்பேத்கர் சொன்ன வாக்கியம், இந்த சொத்துரிமையை சட்டமாக்கி ஒரு சட்ட அமைச்சராக இருந்து என்னையால் இதை கொண்டு வர முடியலையேன்னு தன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து, இனிமேல் ஒரு தலைவன் பிறப்பான் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு, அந்த தலைவன் வேறு யாருமல்ல, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற தலைவன் தான் அம்பேத்கர் கொண்டு வர முடியாத அந்த சொத்துரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்தி, அந்த சட்டத்தை இன்று நடைமுறைப்படுத்தி பெண்களுக்கு சொத்துரிமையை வழங்கியவர் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அம்பேத்கர் ஒரு தடவை ராத்திரி உட்கார்ந்து புத்தகத்தை படிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பத்திரிகைக்காரன் கேட்கிறான், ஐயா ராத்திரி 2 மணி ஆகுதே, உட்கார்ந்து புத்தகத்தை படிச்சிட்டு இருக்கீங்க, முதுகு உங்களுக்கு வலிக்காதா அப்படின்றப்ப அம்பேத்கர் சொன்னாரு, நான் ஒரு தடவை பொது கிணத்துல தண்ணி குடிக்க போனேன். அப்போ ஒரு உயர்ந்த ஜாதிக்காரன் என்னை முதுகுல ஒரு பெரம்பால அடிச்சான். அந்த வலி இன்னும் எனக்கு இருக்கு. இந்த வலியை இன்னும் என் சகோதரர்களும் சகோதரிகளும் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வலி என்னைக்கு போகுதோ அதுவரைக்கும் முதுகு வலியுடன் அம்பேத்கர் என்ற நான் படித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அம்பேத்கருடைய சட்டத்தை இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. தில்லை நடராஜருடைய கோயிலுக்கு ஒருத்தன் நந்தன், அவன் சாதாரண விவசாயி. அவன் அவங்க முதலாளிகிட்ட கேட்கிறான், தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா அல்லல் தீர்த்தாழவா வாவா அமிழ்தானவா தில்லை அம்பல நடராஜா அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்கான். முதலாளி கேட்கிறாரு, என்னடா அந்த தில்லை அம்பலத்தில் இருக்க நடராஜனை ஒரு தடவையாவது நான் பார்க்கணையா கண்ணார? நீ என்ன ஆளு, நீ என்ன ஜாதி,
நீ எப்படா போய் கோயில்ல போய் பாப்ப? ஐயா அனுமதி கொடுங்க ஐயா, நான் வெளியில நின்னாவது பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த நந்தன் சிவபெருமானுடைய ஆலயத்துல போய் இப்படி வெளியில நின்னு பாட்டு பாடுறான். எங்கும் இன்பம் விளங்கவே அருள் உமாபதி எளிமை அகல வரம் தா வா வா அமிழ்தானவா தில்லை அம்பல நடராஜா. சிவபெருமான் உடனே நம்மளை பார்த்து ஒரு பக்தன் ஆசையா பார்க்க வந்திருக்கானேன்னு சொல்லி, நந்தன் உனக்கு நான் காட்சி தருகிறேன் அப்படின்னு சொன்னோன்ன சிவபெருமான மறைச்சுக்கிட்டு அந்த நந்தி அந்த மாடு சிலை அங்க இருந்திருக்கு, அதை விலக்கிட்டு தூரத்தில் இருக்கிற நந்தனை பார்த்து சிவபெருமான ஆசி வழங்கினாருங்கிறது வரலாறு. அன்னைக்கு கூட நந்தன் கோயிலுக்குள்ள போகல, வெளியில நின்னுதான் சிவபெருமான கும்பிட்டு வந்தான். அதையே பாக்கியமா நினைச்சான். ஆனால் அம்பேத்கரும் பெரியாரும் கண்ட கனவை இன்னைக்கு அனைத்து ஜாதியினரையும் கோயிலுக்குள்ள போய் இறைவனை தொட்டு சேவகம் செய்கின்ற அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக்கிய புரட்சியை செய்தது நம் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய அற்புதமான ஆட்சி இல்லையா? ஏதோ அவங்க மட்டும்தான் கோயில்ல போய் சாமி கிட்ட பேச முடியும். இன்னைக்கு ஒரு ஐயர்கிட்ட போய் கோயில்ல நீங்க நின்னீங்கன்னா என்ன சொல்லுவாரு? சொல்லுங்கோ சொல்லுங்கண்ணா, என்ன சொல்லுங்கோ, என்ன ராசி, என்ன நட்சத்திரம்? சுப்பிரமணி, ரிஷபராசி, மிருகசேஷ நட்சத்திரம். அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்காரர் பேர், வீட்டுக்காரமா பேர் சொல்லுங்க, வருஷம் எல்லாம் சொல்லிட்டு இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இந்த லக்கணம் எல்லாம் வாங்கிட்டு அங்க சாமி கிட்ட போய் சுப்பிரமணியம் நம்ம பேரை சொல்றாராம். நம்ம இங்க இருந்த நம்ம பேரை கடவுள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. கோபி என்ற நம்ம பேரை சொல்லிட்டாரு. நம்ம கொடுத்தது அங்க பேசிட்டாரு சாமி கிட்ட. பெருமாள் சமர்ப்பயாமி அப்படின்ட்டு வருவார். இதுவரைக்கும் அவர்கிட்ட என்ன பேசினீங்க சாமி கிட்டன்னு கேட்டிருக்கோமா? சாமி கிட்ட என்ன சாமி சொன்னீங்க? அவரு சொன்னதுதான் நம்ம கேட்டதான். இடையில நம்ம பேரை சொன்னாருன்னு நம்ம வாடு கும்பிட்டு அதில் ஒரு 50 ரூபாய் போட்டு விபூதி எடுத்து நெத்தியில வச்சு இவ்வளவு நாள் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ அவங்களுக்கு மட்டும்தான் சாமி கிட்ட போய் பேசுற அந்த மொழி தெரியும்னு சொல்லி சாமிக்கு முன்னால எல்லாரும் சமம்ங்கிற பெரியாருடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்திய ஆட்சி திமுக. எவ்வளவு பெரிய புரட்சி! இதெல்லாம் பார்த்துட்டு குரூப்புகளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. யாரு? பாஜக நரேந்திர மோடி ஐயா இருக்காரு. உடனே அவருக்கு என்ன பண்ணுவாரு தெரியுமா? ஒரு மலை ஜாதி பெண் அவங்கள ஜனாதிபதி ஆக்கிடுவாங்க. ஆஹா, மலை ஜாதி பெண்ண ஜனாதிபதி ஆகிட்டாரா மோடி அப்படின்னு நீங்க அவங்க ரொம்ப பெருமைப்படுத்தி இருக்காங்க நினைக்காதீங்க. ராணுவம்லாம் சல்லிட்டு அடிப்பாங்க. யாருக்கு? அம்மையார் திரௌபதி முர்மு அவங்களுக்கு. ஆனா அதே அம்மாவை பார்லிமெண்ட் கட்டடம் தொடங்கி புது கட்டடத்துக்குள்ள அந்த அம்மா தான் தொடங்கி வைக்கணும். பார்லிமெண்டினுடைய தலைவர் அவங்க தான். ஆனா அவங்கள கூப்பிடல. ஏன்? 2 காரணம். ஒன்னு, அவங்க மலை ஜாதி இனத்தை சேர்ந்தவர்கள். இன்னொன்னு, அவங்க கணவனை இழந்த விதவை. அவங்க அந்த இடத்துக்கு வரக்கூடாது என்று சனாதனத்தினுடைய கோர பிடியில் ஜனாதிபதியே சிக்கி இருக்கும் பொழுது எங்கள் தமிழகத்தின் பெண்களை அந்த பிடியில் இருந்து மீட்ட ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. இந்த மாவட்டத்தை சேர்ந்த பாரதி என்ற கவிஞன் தான் பாடினான். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருக்கு வேண்டும் அப்படின்னு பாடியவன் பாரதி. பாரதியாரும் அவங்களுடைய ஒய்ஃபு, அவங்க 2 செல்லம்மாலும் எப்படி உட்காந்துருப்பாங்க தெரியுமா? மடியில அப்படி உட்கார வச்சு அப்படி அப்படி பிடிச்சி போட்டோ எடுத்திருப்பாரு. எங்க தாத்தாவும் பாட்டியும் 3 அடி தள்ளி அந்த கிழவி இப்படி நிற்கும். பாரதி தான் என் பக்கத்துல வாடின் ரோட்ல கைய பிடிச்சு நடு ரோட்ல செல்லம்மாவை அப்படி எனக்கு இணையா நடந்துவான் கூட்டிட்டு போனவன் பாரதி என்ற உங்கள் மாவட்டத்து கவிஞன், தேசிய கவி பாரதி. அப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நெல்லை மாவட்டம் அது.
கவிப்பேரரசு வைரமுத்து கூட ஒரு பாட்டுல தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை, இது பொம்மை இல்ல உண்மை. எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா, அது அத்தனையும் ஒன்ன போல மின்னுமா, பதில் சொல்லம்மா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அப்ப பத்திரிகைக்காரங்களாம் கேக்குறாங்க, தஞ்சாவூர்ல மண் எடுத்தீங்கல்ல, தஞ்சாவூர்ல மண் எடுத்தாச்சு, தஞ்சாவூர்ல தான் காவேரி ஆறு ஓடுது இல்ல, அங்க தண்ணி எடுத்திருக்கலாம்ல. தஞ்சாவூர்ல மண் எடுத்துட்டு தாமிரபரணியில எதுக்கியா தண்ணி எடுக்க வந்த, ஏன் தாமிரபரணின்னு எழுதுனீங்கன்னு கவிஞரை கேட்கிறாங்க. அதுக்கு வைரம் தையா சொல்றாரு, காவேரிங்கிறது கர்நாடகம் என்ற மாநிலத்திலே உற்பத்தி ஆகி தமிழ்நாட்டுக்குள்ள வருது. ஆனால் தமிழ்நாட்டிலேயே உற்பத்தி ஆகி தமிழ்நாட்டிலேயே ஓடி தமிழர்களுக்கு மட்டுமே பயன்படுகின்ற ஆறு தாமிரபரணி. அது தமிழ் பற்றுள்ள ஆறியா, அதனாலதான் தஞ்சாவூர்ல மண் எடுத்துட்டு தாமிரபரணியில தண்ணி எடுத்து பொம்மை செஞ்சேன்னு யாரு, வைரமுத்து. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வீரம் செறிந்த நெல்லை மாவட்டத்தில் இன்னைக்கு பெண்கள் எவ்வளவு பெரிய சாதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் திராவிட மாடல் ஆட்சியில. ஒரு காலத்துல பெண்களை பற்றிய பாட்டுலாம் எப்படி இருந்துச்சு, இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, இங்கிலீஷ் படிச்சாலும் இந்த தமிழ்நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை அப்படின்னு பாடுவாங்க. அதே எம்ஜிஆர் தான் என்ன பாடுவாரு, மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக, கோடான கோடி தருக. இதெல்லாம் கண்ணதாசன் வந்த பிறகு. அதுக்கு முன்னாடி பெண்களை பத்தி எப்படி பாடிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா பாட்டு, ஒரு பெண்ணை பார்த்து காதல் பாட்டு, வதனமே சந்திர பிம்பமோ அப்படின்னா பொம்பளை எல்லாம் பைத்தியம் முடிச்சிருச்சு. என்னடா அது வதனமே சந்திர பிம்பமோனா என்னன்னா, வதனம்னா முகம், வதனமே சந்திர பிம்பமோ. அத முதல்ல அந்த கவிஞர் எப்படி எழுதியிருக்காருன்னா முகமது சந்திர பிம்பமோன்னு தான் எழுதியிருக்காரு. முகமது சந்திர பிம்பமோ. என்னடா முகமதுன்னா அது முஸ்லீம் ஆள் பேர் மாதிரில இருக்கு, ஏதாவது சண்டைக்கு வந்துட போறாங்கன்ட்டு முகம்ங்கிறத மாத்திட்டு வேற வார்த்தையை போடுங்கன்னு தான் வதனமே சந்திர பிம்பமோன்னு எழுதினேன். இப்படிலாம் பெண்களை பாடிக்கிட்டு இருந்த காலம். சிவாஜி கணேசன் காலத்துல பெண்களை எல்லாம் இப்படி பாடிப்பாங்க, டே அப்பா கண்ணெதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள் அப்படிம்பார். இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகளை பார்த்து என்ன பாட்டு பாடுறாங்க இது பத்தி தெரியுமா, ஏ சில்லாஞ்சிரிக்கிய என்ன கொல்லுற அரக்கிய, ஏ சில்லாஞ்சிரிக்கிய என்ன கொல்லுற அரக்கிய, என்ன சிரிக்கிய அரக்கி. இன்னொரு பாட்டுல பாத்தீங்கன்னா, ஐயோ அந்த புள்ள காதலனை அடிக்க வர்ற உன்னைய சப்புன்னு அறைய வேண்டாம் அப்படின்பா. அடி, நீ அடிச்சினா எனக்கு அவ்வளவு சுகமா இருக்கு அப்படின்ட்டு என்ன பாட்டு பாடுவான் தெரியுமா, நீ இருக்கிறது ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறது தவளை கட்டாயா, மஜாவா எனிக்கிறிய பஞ்சு முட்டாயா. ஒரு பொண்ணை பார்த்து பஞ்சு முட்டா, தவளை கட்ட, ஓலை கொட்டான். அதுக்கப்புறம் என்ன, நீ சாஞ்சாவா படுத்துக்கிறேன் ஓமடியில சாஞ்சி, தோஜாவா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சி. ஒரு பொண்ணோட முகத்தை பார்த்து வாட்டர் பாக்கெட் மூஞ்சிங்கிறான். இன்னொரு பாட்டுல பாத்தீங்கன்னா, ஏ கோழி சாடாவே, ஏ கறி குழம்புங்கிறான். இதெல்லாம் என்னன்னா ஒரு பெண்ணு மேல இருக்கிற வக்கிர புத்தி தான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா. ஒரு காலத்துல பஸ்ல ஆண்கள் பெண்கள் அப்படின்னு எழுதி போட்டிருந்தேன். அந்த பெண்கள் சீட்ல போய் ஒரு ஆம்பளை உட்காந்துட்டான்னா பெரிய தேச துரோக குற்றம் மாதிரி. ஒரு பொம்பளை எல்லாம் வந்து உட்காந்துருக்கேன் பாரு. ஆனா இவங்க நம்ம சீட்ல வந்து கும்முன்னு உட்காந்துருப்பாங்க, யாரும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஆண்கள் பெண்கள், அதுல ஆண்கள்னு போட்டு பக்கத்துல என்ன திருடர்கள் ஜாக்கிரதைன்னு வேற எழுதி போட்டிருப்பேன். ஏண்டா நம்ம சீட்டுக்கு பக்கத்துல தானே இதை எழுதன, புகைப்பிடித்தல் கூடாது அப்படின்னு எழுதி போட்டிருப்பேன். ஆனா இன்னைக்கு ஒரு காலத்துல பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனி சீட்டு இருந்த பஸ் போய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஷேர் ஆட்டோன்னு யாரு பக்கத்துல வேணாலும் உட்காந்து போறேன்.
பெண்கள் அதை பத்தி கவலைப்படல. ஆண்களும் அதை ஒரு பொருட்டாக நினைத்து அந்த பெண்களை தப்பாக நினைப்பதில்லை. ஆண் பெண் சமத்துவம் இந்த நாட்டிலே நிலவுவதற்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சியினுடைய அந்த பணிகள் தான். அது மட்டுமா? ஆண் பெண் சமத்துவம் மட்டும் இல்ல. இன்னைக்கு நான் ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு காட்சியை பார்த்தேன். ஒரு இந்து கோயிலுக்கு ஒரு கணவன் மனைவி 2 பேரும் போய் சாமி கும்பிட்டு விபூதி எடுத்து நெத்தியில பூசிட்டு சாமி கும்பிட்டு, சாமி அப்படின்ட்டு மனைவியை பின்னால உட்கார வச்சு பைக்கில் ஓட்டிட்டு வர்றேன். அந்த பிள்ளை சாமி கும்பிட்ட சந்தோஷத்துல நல்ல நீல சேலை கட்டியிருக்கு. அந்த சேலை என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்து அந்த வீல்ல அப்படியே சுத்தி அது வேகமா முடுக்கணும்னா சேலை பூரா வீல்ல சுத்திருச்சு. அந்த அம்மா சேலையை இழந்துட்டு 2 கையையும் இப்படி மூடி அவமானமா அப்படியே கூனி குறுகி ரோட்ல நிக்குது. அந்த நேரத்தில் நம்ம சகோதரி, இஸ்லாமிய சகோதரி மாதிரி ஒருத்தவங்க அந்த பக்கம் நடந்து வந்துகிட்டு இருந்தவங்க, ஒரு பெண் மானத்துக்கு பயந்து அந்த மாதிரி கையை பொத்தி நிக்கிற காட்சியை பார்த்து தான் மேல போட்டிருக்கக்கூடிய அந்த மத அடையாளமான அந்த முக்காடு என்ற அந்த ஆடையை எடுத்து அந்த பெண்ணினுடைய உடம்புல பூட்டி, எனக்கு இந்த மத அடையாளம் முக்கியம் இல்ல, ஒரு பெண்ணினுடைய மானம் தான் எனக்கு முக்கியம் சொல்லி மதத்திற்கு அப்பாற்பட்டு மனித நேயம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இதை வலியுறுத்தி நடமாடி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்ம திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு பெண்களுக்கு எவ்வளவு பெரிய உரிமையா! டே அப்பா, 1000 ரூபாய் மாசம். அடாடா, இந்த 1000 ரூபாயை என் தலைவன் இந்த தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சதனுடைய விளைவு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 11 மாநிலங்களில் உரிமை தொகையை மகளிர் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பேர் தெரியுமா? இதுவரைக்கும் அனைத்து மாநிலங்களையும் சேர்த்தா 12 கோடி பெண்கள் உரிமை தொகையை பெறுவதற்கு அச்சாரமிட்டது நம்ம தலைவர் தான். முதல் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாய். ஆண்கள்லாம் நினைக்கலாம், எங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல 1000 ரூபாய, ரேஷன் கார்டுல நான் தானே தலைவன் இருக்கேன், ஏற்கனவே வீட்டுல மதிக்க மாட்டேங்கிற ஆளுங்க, இதுல 1000 ரூபாய் வேற அதுகளுக்கு போய் கொடுத்து வீட்டுல நமக்கு மரியாதையே இல்லாம போச்சுங்க இவரோட ஆட்சியில அப்படின்னு திட்டுறேன். ஆனா ஆண்கள்கிட்ட ஏன் கொடுக்கல? காரணம் இருக்கு. நான் சிரிக்கிறாருல, நான் இதுக்கு என்ன விளக்கமா சொல்ல. நான் அந்த கூட்டத்தில் நடந்து வர்றப்ப என்ன அப்படின்னாரு ஒருத்தர். இன்னும் எனக்கு போத தெரியல. அவர் வாயில இருக்கிற புகையத்தான் உறிஞ்சேன் நானு. வகை வகையா ஏத்திருப்பேன் போல, கிடைக்கதெல்லாம் உள்ளதில் இருக்கேன். அவர்கிட்ட அந்த 1000 ரூபாய் கொடுத்தா என்ன ஆகும்? நான் ஆம்பளையில எல்லாம் குற்றம் சொல்றேன், தயவு செய்து நினைக்காதீங்க. அப்படி ஒரு பழக்கம் இருக்கு அவங்களுக்கு. ஒரு 1000 ரூபாய் ரேஷன் கடையில் வாங்கிட்டு வர்றப்ப திடீர்னு ஒருத்தன் ஏத்தாப்புல பாப்பேன், என்ன ஆப்ல என்ன 1000 rupees, அப்படியா வாங்கிட்டியா? 1000 ரூபாய்க்கு மாடா அரிசி வாங்க போற? ஒரு 250 ரூபா வாங்கிட்டு 750 ரூபா வீட்டுக்கு கொண்டு போ. 250 ஒரு ஆஃப். ஓகே, மிச்சர் பாயிட்டு எல்லாம் வாங்கிட்டு டம்ளரு எல்லாம் ரெடி பண்ணி உக்காண்டாங்க. அது வரைக்கும் தமிழ்ல தான் பேசிட்டு இருந்தேன். ஒரு 2 ஏர்னு, if the ladies and gentlemen, if the dim takara dum takara dan, Indian politics is worst. It is natty. The விஜயெல்லாம் எதுக்குடா கட்சி தொடங்கி இருக்க? நேஷனல் பாலிடிக்ஸ், இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ், வேர்ல்டு பாலிடிக்ஸ். ரஷ்யாவுக்காரன் உக்ரைன சண்டை போட்டு இருக்கேன். எங்க வந்துட்டான் பாரு. நரேந்திர மோடி கிட்ட இருந்து விஜய் கிட்ட வந்துட்டு எங்க ரஷ்யா போயிட்டான். எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒன்னு அவளை பூச்சி அடிச்ச மாதிரில இருக்கு. இன்னும் ஒரு 250, 500 ரூபாய்க்கு வாங்க போதும். உன் குடும்பம் சின்ன குடும்பம் தானடா, ஒரே வயதானே உனக்கு அப்படின்ட்டு அப்படியே கழிச்சு 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 2 பேரும் சாக்கடையில கிடக்கிறேன். 1000 rupees எங்க போச்சு? பெண்கள் கையில் அந்த 1000 ரூபாயை கொடுத்தா தான் பத்திரமா வச்சிருப்பாங்க. ஒரு நகைச்சீட்டு போட்டு தன் மகளுக்கு 5 பவுன் நகை வாங்கி அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பொறுப்பு பெண்கள்கிட்ட தான் இருக்கு.
எல்லா பொருளையும் அவங்க தானே பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தாலிங்கிறது அதுக கழுத்துல இருக்க போய் தான் நிம்மதியா இருக்கு. ஆம்பளை கழுத்துல கட்டுற மாதிரி ஒரு ரூட் மாறி இருந்துச்சுன்னா ஒருத்தன் கழுத்துல 1 கிராம் இருக்குமா? 1 கிராம் இருந்தா கூட கொடுத்து கட்டிங்க மாத்தி மஞ்ச கயிறை மட்டும்தான். அதையும் எதுக்கு கழுதைய தூக்கிப்படுறான் இருப்பேன். ஆனா பெண்கள் தான் அதை பத்திரமா வச்சுட்டு கோயில்ல கூட குங்குமம் கொடுத்தா இங்க கொஞ்சம் வாங்கி இந்த கயித்துல அப்படி ஒட்டி அப்படி கன்னத்துல ஒத்திக்கிறாங்க. ஏமா அதுல வைக்கிற குங்குமம்? அதுல அவர் இருக்கார், அவங்க வீட்டுக்காரர் இருக்காரு அந்த மஞ்ச கயித்துல. அந்த ஆள் இத்த தண்டி இருக்கான், புலிமூட்டை ராமசாமி மாதிரி. அவன் அந்த மஞ்ச கயித்துல இருக்கான் நம்பி பொட்டு வச்சு காப்பாத்துது. பார்த்தீங்களா? ஒரு பெண்ணால் தான் இந்த மாதிரி பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற முடியும் என்பதை கருத்தில் கொண்டு மகளிருக்கு உதவித்தொகை அல்ல உரிமை தொகை என்று வழங்கிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1,21,00,000 மகளிர் இன்னைக்கு அந்த உரிமை தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 1,21,00,000 பேர். அதே மாதிரி பஸ்களில் பேருந்துகளில் விடியல் பயணம். அந்த பயணத்துல போறப்ப அவங்க அடையிற சுதந்திரம் இருக்க, அடாடா டிக்கெட் இல்லாம எங்கம்மா போய் இறங்கின, நாங்க எங்க வேணாலும் போவோம், நான் இறங்குற இடத்துல என்னை இறக்கி விடு. இந்த சுதந்திரம் உலகத்துல யாரையா கொடுக்க முடியும்? யோசிச்சு டிக்கெட் எடுத்து போய் இறங்கிட்டு இருந்த காலம் போய் பெண்கள் இன்று சுதந்திரமாக விடியல் பயணத்துல பயணம் செய்வது, ஒரு பெண் விரும்பிய கோர்ஸ படிக்கிறது. ஒரு அம்மா தன்னுடைய மகளுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைச்சிருச்சு, 50,000 ரூபாய் கட்ட சொல்றாங்க. கோயில்ல போய் சாமி கிட்ட வேண்டுது, மாரியம்மா மகளுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைச்சிருக்கு மாரியம்மா, 50,000 ரூபாய் கட்ட சொல்றாங்க. 40,000 ரூபாய் பிரட்டிட்டேன், இன்னும் ஒரு 10,000 ரூபாய் இந்த கை மாத்துக்கு ஏதாவது உதவி செய்ய மாரியம்மா. மாரியம்மா என்ன பேங்க் மேனேஜர்? அது எப்படி டக்குன்னு பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குமா? மாரியம்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. யார் அந்த அம்மாவை? மாரியம்மா என்ன சொல்ற மாதிரி அந்த அம்மாவுக்கு கேக்குதுன்னா, என் வேதனை உனக்கு தெரியாது பாப்பா, என் முன்னாடி தான் 3 உண்டியல் வச்சிருக்காங்க, என் முன்னாடி தான் காசெல்லாம் போடுறாங்க, என் முன்னாடி தான் உடைச்சி என்றானுங்க, என் கையில ஒரு பய கூட இது வரைக்கும் 5 ரூபா கொடுத்துட்டு போனதில்லை, நான் இன்னும் அந்த பழைய இரும்பு ஈட்டியை வச்சுக்கிட்டு தான் 60 வருஷமா இங்கதான் நின்னுக்கிட்டு இருக்கேன், என் கையில எவையா காசு கொடுக்குறான், என்கிட்ட 10,000 ரூபாய் கேட்கறிய? அப்பதான் அந்த அம்மா சொல்லுது, ஓ நிலைமைய இப்படி இருக்கா மாதிரிமா அப்படின்ட்டு அழுதுகிட்டே வெளியே வருது. வெளியில எழுதி போட்டிருக்காங்க, உங்கள் மகள் அரசு பள்ளியில் படித்திருந்தால் கல்லூரியில் படிக்கும் போது மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் என்ற திட்டத்தை உங்கள் சகோதரன் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறான்றத பார்த்தோன்னா, ஆஹா என் பிள்ளை படிச்சிரும்டான்னு சொல்லி பிள்ளைய படிக்க வைக்கின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு இப்படிப்பட்ட திராவிட மாடல் ஆட்சியை 4ஆம் தலைமுறையாக 5ஆம் தலைமுறையாக என்று வழிநடத்த காத்திருக்கின்ற என் அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர் இன்னைக்கு வந்த அந்த பவரை பார்த்துட்டு எதிர்கட்சிகள்ல இருக்கவே நமக்கு இப்படி ஒரு தலைவர் இல்லாம போயிட்டானே அப்படிங்கிற ஆதங்கத்துல தான் எல்லாரும் அவர் மேலேயே குறியா பேசுறதுக்கு அதுதான் காரணம். ஒரு மனுஷனை திருப்பி ஒரு குரூப் பேசுதுன்னா அங்கதான் பவர் சக்தி அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்படிதான் இன்னைக்கு எதிர்கட்சியில அதுவும் குறிப்பா அதிமுக பாஜக புதுசா தொடங்கின கட்சி இன்னைக்கு 3 அவரைத்தான் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? இன்னைக்கு அதிமுக பாரு பாவமா இருக்கு அவரை எடப்பாடி பழனிசாமியை பார்த்தா. கள ஆய்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னா அவரு அது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது, அது ஏன் உங்க சேலம் மாவட்டத்தில் என்ன நடத்தல அப்படின்னா அங்க நடத்துவோம், நடத்தினா என் முகரையை கிழிச்சிருவாங்க அப்படின்றதுதான் அர்த்தம். அதனால அவருடைய மாவட்டத்திலேயே கள ஆய்வை நடத்த முடியாத ஒரு கொடுமையான கட்சி இன்னைக்கு அதிமுக. கழுத தேஞ்சி கட்டரும்பாயி 7 தொகுதிகள் பாராளுமன்ற தொகுதியில டெபாசிட் போற அளவுக்கு அந்த கட்சி கேவலமாய் போய் கொண்டிருக்கிறது. ஆனால்
40க்கு 40 தொகுதியில் எப்படி வெற்றி பெற்றோமோ அதே மாதிரி 2026லும் 234ல 200 தொகுதிகளிலும் நம்ம வெற்றி பெறுவோம். இத இருமாப்புங்கிறாங்க. இது இருமாப்பு அல்ல, தன்னம்பிக்கையில் என் தலைவன் சொன்ன வார்த்தை. அந்த 200 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மீண்டும் நம் தளபதி மு.க. ஸ்டாலினின் ஆட்சியை இந்த தமிழகத்திலே உருவாக்குவோம் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எனக்கு வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.